கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 9ஆம் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்ன்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. அதாவது சில பிள்ளைகள் எல்லாம், தேவனுடைய பிள்ளைகள்லாம் பாவின்றாங்க. பாவத்தை பற்றி பேசாதீங்க. பாவம் சிலுவையிலே அழிக்கப்பட்டது. கிருபாதார பலியாக அவர் பலியானார் இல்லையா? அந்த பலியினால, இரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பிரியமான தேவ ஜனமே, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறீங்க, நீதிமான்கள் என்று அழைக்கப்படுறீங்க, பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுறீங்க. அப்போ தேவனுடைய பார்வை என்ன? நீ தேவனுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா நமக்கு அந்த காரியம் சரியா என்ன செய்ய மாட்டேன்னுது, புரிய மாட்டேன்னுது. ஏன் தெரியுமா? ரொம்ப காலமாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டோம் பார்த்தீங்களா? அந்த அடிமைத்தனத்தினுடைய சிறையிருப்பை மாற்றி, அடிமைத்தனத்தினுடைய சிறையிருப்பை மாற்றி எவ்வளவு அழகாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க பழைய இடத்துல இருந்து பழைய வாழ்க்கையை வாழ்ந்தது நினைக்காதீங்க. அங்கிருந்து கர்த்தர் எடுத்து தூக்கி எடுத்துட்டார். இப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்கல்ல, வெளியே வந்தாலும் அடிமைத்தன வாழ்வு இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றுறதுக்காகத்தான் ஆண்டவர் வனாந்திர வாழ்க்கையில கொண்டு வந்தார். வனாந்திர வாழ்க்கையில கொண்டு வந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், மேக சம்பவத்தை கொடுத்தார், அக்னி சம்பவத்தை கொடுத்தார், காடையை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பிரமாணத்தை கொடுத்தார், ஆசரிப்பு கூடார முறைமையை கொடுத்தார், வழிபாடுகள் ஆராதனை முறைமையை கொடுத்து தான் கானானுக்குள்ள கொண்டு போனார். அதே போல வாழ்க்கையில நம்ம இப்ப என்ன தெரியுமா? பழைய வாழ்க்கையில் இல்லை, பழைய உறவுகள்ல இல்லை. அதை விட்டு கர்த்தரை வெளியே கொண்டு வந்துட்டார். பழைய உறவுகளுக்குள்ள போயிடாதீங்க, பழைய வாசனைக்குள்ள போயிடாதீங்க, உங்களுக்கு கெடுத்து போடும். புதிய வாசனைக்குள்ள வாங்க. ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக அவர் சொல்றாரு. எப்படிங்க? 15-16 இருக்கு. நாங்க ஜீவ வாசனையாக இருக்கிறோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள என்ன வாசனை வீசணும்? தேவ வாசனை வீசணும். சோத்திரம். மரண வாசனை வீசக்கூடாது. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலே அந்த தெய்வீக பிரசனை உள்ள என்ன செய்யறோம்? இறங்கிறோம். நீங்க ஜெபிக்கும் போது மாற்றம் உண்டாகும். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், என்னோட கூட இருந்து என்னை நடத்துகிற ஆவியானவர் அதை செய்கிறார் என்று. இதை புரிந்து கொள்ளணுங்க. நாம் தேவனுடைய பிள்ளை தானே? ஆமாவா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் தானே? ஆமா, ஆமென். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. தேவன் உங்க மேல வச்சிருக்கிறதான அந்த நம்பிக்கையை கெடுத்து போடாதீங்க. அவர் தான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கிறார் இல்லையா? அழைத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார். யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு உதவி செய்வதான் ஆவியானவர். இப்ப ஆவியானவர் உங்களுக்கு வந்த நோக்கமே என்ன? உங்களை தேவ சாயலாய் மாற்ற வேண்டும், தேவ ரூபமாய் மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினாலே இந்த உறவுக்குள்ள இருந்து தகுதி இல்லை, சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லாம எல்லாவற்றையும் எனக்குள்ள இருந்து நடத்துகிற ஆவியானவராலே நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேன்னு சொல்லுங்க. வாழ்க்கை மாறும். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த காணொலியை கேட்கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை பெற்று வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.